பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். மகா பெரியவர் அப்படின்னு சொன்னாலே நிறைய நினைவுக்கு வரக்கூடிய கதைகள். அவர் வாழுகின்ற பொழுது நமக்காக நிறைய தெய்வ தரிசனங்களையும் நிறைய வேத மந்திரங்களையும் நமக்காக விட்டு சென்றவர். அந்த மகா பெரியவர் நிகழ்த்திய நிறைய சாதனைகள்னு சொல்ல முடியாது, தெய்வ காரியங்கள். ஒரு முறை சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜருக்கு வைரத்தில் பாதம் செய்து கொடுப்பது, இந்த குஞ்சித பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, திருவாதிரை பாதம்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த பாதம் செய்து கொடுப்பது அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டது. உடனே அங்க இருக்கிற காரியதரிசியை அழைத்து இதற்குண்டான வேலைகள் எல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சொல்லி முடிச்சுட்டு வர்றவாளுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். எல்லோரும் வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பொள்ளாச்சியிலிருந்து ஜெயம் பாட்டி அப்படிங்கிறவங்க வந்திருந்தாங்க. இந்த அம்மா வந்து தரிசனத்துக்கு கிட்டது வரும்பொழுது மகா பெரியவர் கேட்டார், இங்கே நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாய் அல்லவா? ஆமாம் பெரியவா. சரி, நீ போய் அந்த சிதம்பர நடராஜரை தரிசனம் பண்ணிட்டு இந்த பாதத்தினுடைய குஞ்சித பாதத்தினுடைய அளவு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, மடத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க, எல்லாரையும் விட்டுட்டு நம்மளை வந்து சொல்கிறாரே. திரும்பவும் அந்த அம்மா பெரியவாட்ட போய், பெரியவா நான் போகணுமா? ஆமாம் நீ தான் போகணும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மாதிரி வந்தது வார்த்தை. ஆமாம், அந்த வார்த்தை விழுகின்ற வேதம். உடனே அந்த அம்மா சரி பெரியவா சொல்லியாச்சுன்னா அப்படியே அதெல்லாம் போய் அங்கெல்லாம் வட்ட போய் எதுவுமே கேட்கவும் முடியாது, கேட்கவும் மாட்டாங்க. முடியாது அப்படிங்கிறத விட அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் கேட்க மாட்டாங்க யாரும் போய். ஏன்னா அவர் செய்தால் அது நியாயமாக இருக்கும் என்று நம்பியவர்கள் அவர்கள் தான் அவர் கூட இருந்தார்கள். உடனே அந்த அம்மா நேராக கிளம்பி சிதம்பரத்துக்கு போயாச்சு. போய் அன்னைக்கு ஃபுல்லாக அங்கே போய் நின்று யார் யாரையோ கேட்டு பார்த்தாங்க, ஒன்றும் பதிலே வரலை. அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அந்த சபையிலே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. திரும்பவும் மறுநாள் காலம்பரை குளிச்சு அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு நேராக சபைக்கு போயிடுச்சு. திரும்பவும் நிற்கிறாங்க. ஒரு பெரியவர் வந்தார், தீட்சிதர். என்னம்மா நேத்திலேருந்து நின்று இருக்க, என்ன விஷயம், உனக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி மகா பெரியவர் அனுப்பிச்சிருக்கார், இந்த குஞ்சித பாதத்தினுடைய அளவுகள் வேணும், சுவாமி அம்பால்லாம் அளவு வேணும், அதுக்காக வந்தேன். உடனே ஒரு வாழைநாரை எடுத்துட்டு நேராக போனார். இந்த வாழைநார் அப்படிங்கிறது சுவாமிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இன்னைக்கு எல்லாம் நூல் கண்டு தான் பயன்படுத்துகிறாங்க. இதையெல்லாம் நம்ம பெரிய விஷயமா சொல்ல முடியாது. வாழைநார் தான் ஒரு காலத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க எல்லா விசேஷத்துக்கும். போனார், சுவாமிக்கு அளவுலாம் எடுத்தார், சுவாமியை தரிசனம் பண்ணி வச்சார், எல்லா நகையெல்லாம் காமிச்சார், இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குன்னு காமிச்சு அந்த அளவை குஞ்சித பாதத்தினுடைய அளவு எடுத்து கொடுத்து, உடனே மகா பெரியவருக்கு சிதம்பரத்திலேருந்து பிரசாதம் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்கோன்னு சொல்லி அதையும் ரெடி பண்ணி கொடுத்து ஆற்றுக்கு கூட்டின்னு போய் எல்லாம் பிரசாதம்லாம் கொடுத்தா பல வழி அனுப்பிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுக்கிட்டு இருந்தது பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் மறுநாள் உடனே காலம்பரை இந்த வேலையை முடிச்சுட்டார். அங்கேருந்து காஞ்சிபுரம் வந்து இந்த பெரியவா சொன்ன வேலையை முடிச்சுட்டு, பெரியவா அது ஒருக்கு இந்த அளவு கொடுத்துருக்கா, உங்களுக்கு பிரசாதம் கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணா.
அன்றைய தினம் எல்லாம் முடிஞ்சது. சாயரட்ச ஆசுவாசமாக பெரியவா உட்காந்துட்டு இருக்கிற பொழுது இந்த பாட்டி போய், பெரியவா ஒரு சின்ன விண்ணப்பம், இவ்வளவு பேர் மடத்தில் காரிய தரிசனம் இருக்கிற பொழுது என்ன போய் நீங்கள் அனுப்பினீங்களே, அதுக்கு காரணம் என்ன தெரிஞ்சுக்கணுமா? இல்லை பெரியவா, தெரிஞ்சுக்கலான்னு ஆசை. சொல்கிறேன். குஞ்சித பாதம்னா என்ன? அவருடைய எந்த கால் அளவெடுக்க போனேன்? உன்னை வாளுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த பாதம் அப்படிங்கிறது சிவன் பாதி சக்தி பாதியாக இருக்கிறார். இந்த சக்தியினுடைய பாதத்தை இவர் அளவெடுக்க போகிறார். அதனால அம்பாள் அதுக்காக ஒரு பெண்மணி அனுப்பியிருக்கிறார். இப்போ புரியுறதா உனக்கு? அதான் ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது அந்த விஷயத்தில் இருக்கும் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை மிக சாமர்த்தியமாக தெய்வ அனுக்கிரகத்தோடு நமக்கு செய்து காட்டியவர் தான் மகா பெரியவர். அவர் வாழ்கின்ற பொழுது நாமெல்லாம் வாழ்ந்தோம் என்கின்ற சந்தோஷத்தோடு எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.